நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து அவிநாசியில் நடைபெறும் மகளிர் சிறப்பு கலந்தாய்வு நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எப்பேற்பட்ட மனுஷங்களா இருக்கணும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு குடும்பம் வாழணும், என் குடும்பம் எப்படியாவது வாழணும், இல்ல மக்கள் எப்படியோ ஓட்டு போட்டுறாங்க, அதனால என் குடும்பம் தான் இருந்துகிட்டு இருக்கு, நீங்க அதை அவமானப்படுத்தாத மக்களை அப்படின்னு நேத்தி முதலமைச்சர் பேசியிருக்காரு. குடும்ப அரசியல் சொல்லி என்ன திட்டிட்டு இருக்காங்க. மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆதரவு கொடுத்ததுனால நான் முதலமைச்சராக இருக்கிறேன். அதனால மக்களை நீங்க அவமானப்படுத்தாத குடும்ப அரசியலை நடத்துறேன்னு சொல்லாம நான் குடும்ப அரசியலாவது பண்ணுவேனே தவிர மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கிற வரைக்கும் அது தப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கும்போது மோடி ஐயாவை பாருங்க. இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் தான் என்னோட குடும்பம். அவங்களுக்கு குழாயில தண்ணி வரலைன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு சரியான ஒரு கான்கிரீட் கூரைத்தனை மேல அவங்க வீட்டில் இல்லைன்னா, இல்லை டாய்லெட் இல்லைன்னா, வீட்டில் குக்கிங் கேஸ் இல்லைன்னா, அதாவது சமையல் எரிவாயு இல்லைன்னா அவங்க பெண்கள் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்றவர் குடும்ப அரசியல் நடத்தல. ஆனா எனக்கு ஓட்டு கிடைச்சிருச்சுன்னு அது குடும்ப அரசியல் நடத்தவே நானுங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா சொல்லக்கூடிய முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம நாட்டு லீடர்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம நாட்டு தலைவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருக்கணும். அதனால உதாரணத்துக்கு நம்ம மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் இங்கே தேர்தலில் நிற்கிறார். பின்தங்கிய குலத்தை சேர்ந்தவர். அவர் ஆல்ரெடி அமைச்சராக இருக்காருங்க. அதனால என்னப்போ அப்படின்ட்டு நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா, இந்த தொகுதி நீலகிரி தொகுதியை பற்றிய விஷயங்களை மத்திய அரசுக்கு அவங்க திட்டம் வகுக்கும் சமயத்தில் இங்கேருந்து ஒரு பிரதிநிதி இருந்தா எவ்வளவு உதவியா இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவரை பத்தி நான் தனி நபரா பேசல. ஆனா அவங்க சொந்தத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டாங்கன்ற விஷயம் போன தேர்தல் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த விவகாரம் இன்னைக்கு கோர்ட்ல இருக்குது. அதனால நான் அதை பத்தி விரிவா சொல்ல விரும்பல. ஆனா நிஜம் அதுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நீலகிரி மாவட்டத்துக்கு வேணுங்கிறத பண்ணாம சொந்தமா எனக்கு எவ்வளவு வேணுமோ நான் சம்பாதிச்சுப்பேன் தவிர மக்களை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளுக்கு வேண்டாம். அதே பின்தங்கிய குலத்திலிருந்து வந்தவர் டாக்டர் முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில் இருக்கார். நான் திருப்பி அதே விஷயத்தை சொல்றேன். இங்கிருந்து எனக்கு எம்பியா இல்லாட்டியும் இந்த நீலகிரி தொகுதியிலிருந்து பின்தங்கிய குலத்திலிருந்து ஒருத்தர் அமைச்சராக நான் அமைப்பேன் அப்படின்னு டாக்டர் முருகனுக்கு வாய்ப்பு கொடுத்த பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி. பார்லிமெண்ட் இப்பேற்பட்ட பார்லிமெண்ட் பெருசா கட்டினாரு, தேவையா அப்படின்னாங்க. பார்லிமெண்ட்டை மாத்திரம் கட்டல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் கரண்ட் இருக்கான்னு பாக்குறாரு, எரிவாயு இருக்கான்னு பாக்குறாங்க. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் குழாயில தண்ணி வருதான்னு பாக்குறாரு. அதனால சின்ன மக்கள் அப்படின்னு யாரும் இல்லை, பெரிய மக்கள் அப்படின்னு யாரும் இல்லை. பார்லிமெண்ட்டும் நல்லா இருக்கணும். ஒரு சாமானியப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பின்தக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் நல்லபடியா மானமா கௌரவமா வாழணும் அப்படின்றதுக்கு செயல்படக்கூடியவர் பிரதமர். நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து அவிநாசியில் நடைபெறும் மகளிர் சிறப்பு கலந்தாய்வு நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிய இந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.